என் அம்மாவை நான் ஒரு பாரமாகவே நினைத்தேன். அதனால்தான் ஒரு பொய்யை சொல்லி அவர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தேன். 6 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் இறந்துவிட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு அங்கு சென்றேன். அப்பாடா, இனிமேல் தொல்லை ஒழிந்தது என்றுதான் அப்போது நான் நினைத்தேன். அங்கே இருந்த மேலாளர் அம்மா விட்டு சென்ற ஒரு பெட்டியை என்னிடம் கொடுத்தார். அதில் இருந்த பழைய துணிகளுக்கு அடியில் ஒரு வங்கி ரசீது இருந்தது. அதில் கோடிக்கணக்கான ரூபாய் என் அம்மாவின் பெயரில் சேமிப்பில் இருந்தது. நான் வங்கிக்கு சென்று விசாரித்த போதுதான் அந்த உண்மை தெரிந்தது. அந்த பணத்தை எனக்காகவே அவர்கள் ஒரு ஆபத்தான வழியில் சேர்த்து வைத்திருந்தார்கள். என் பெயர் சக்தி. என் வாழ்க்கையை வசதியாக மாற்றிக்கொள்ள பெற்று வளர்த்த தாயையே அனாதையாக விட்டுவிட்ட ஒரு பாவி நான். இன்று நான் நிற்கும் இடத்தில் என்னிடம் மன்னிப்பு கேட்கக்கூட யாருமில்லை. வெறும் அழுகையும் குற்ற உணர்வும் மட்டும்தான் மிஞ்சியிருந்தது. ஆனால் இது வெறும் என் கதை அல்ல. உலகம் அம்மா என்று போற்றும் அந்த தெய்வத்தின் கதை. என் கைகளாலேயே நான் குழி தோண்டி புதைத்த என் அம்மாவின் கதை இது. எல்லாமே என் ஏழ்மையிலிருந்து தான் தொடங்கியது. ஒரு தனியார் நிறுவனத்தில் சாதாரண கிளர்க்காக வேலை பார்த்து வந்தேன். எனக்கு கிடைக்கும் சம்பளம் மிக குறைவு. மாதத்தின் முதல் வாரம் முடிவதற்குள்ளேயே என் கை காலியாகிவிடும். நகரின் ஒதுக்குப்புறமான ஒரு பழைய வீட்டில் வசித்து வந்தேன். 2 அறைகள் கொண்ட அந்த வீடு மிகவும் பழமையானது. அங்கேதான் என் மனைவி சுமதி, குழந்தைகள் கவின், காசினி மற்றும் என் வயதான தாயுடன் வசித்து வந்தேன். அந்த வீட்டின் சுவர்கள் பெயர்ந்து விழுந்து கொண்டிருந்தன, சரியாக என் வாழ்க்கையைப் போலவே. சுமதியை நான் காதலித்துதான் திருமணம் செய்தேன். ஆனால் ஏழ்மை வந்தவுடன் காதலின் பாசம் எல்லாம் மறைந்து போய்விட்டது. சுமதி எப்போதுமே கோபக்காரியாகவும் ஆடம்பர ஆசை கொண்டவளாகவும் இருந்தாள். தனக்கு கிடைக்காத வசதிகளுக்காக அவள் காட்டும் கோபம் எல்லாம் என் பாவப்பட்ட அம்மாவின் மீதுதான் விழும். என் அம்மாவோ பொறுமையின் உருவம். 60 வயது தாண்டிய அந்த மூதாட்டியின் முதுகை காலம் வளைத்திருந்தது. சரியாக கண்ணும் தெரியாது. அம்மா இருமினால் சுமதிக்கு எரிச்சல் வரும். அம்மா கைத்தடியை ஊன்றி நடக்கும் அந்த டக் டக் சத்தம் சுமதிக்கு தலைவலியை உண்டாக்கும். எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே சண்டையும் சச்சரவுமாகவே இருக்கும். தினமும் காலையில் சுமதியின் கத்தலோடு தான் என் பொழுது விடியும். சக்தி, எழுந்துருங்க, உங்க அம்மா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே என் தூக்கம் கலைந்துவிடும். நான் எழுந்து போய் பார்த்தால் அடுப்பில் பால் பொங்கி வழிந்து கொண்டிருக்கும். அம்மா ஒரு மூலையில் பயந்து போய் நின்று கொண்டிருப்பார். சுமதி அவர்களை கேவலமாக திட்டிக் கொண்டிருப்பாள். கண்ணு தெரியலனா ஒரு இடத்துல போய் உட்கார வேண்டியது தானே. 60 ரூபாய் பால் வீணாய் போச்சு. இப்போ குழந்தைகளுக்கு எதை கொடுக்கறது? விஷத்தையா? சுமதியின் இந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டியை போல பாயும். நான் அம்மாவை பார்த்தால் அவர் நடுங்கும் குரலில் சொல்வார், கண்ணா, நான் உனக்கு உதவி செய்யத்தான் பார்த்தேன். எப்போ பால் பொங்குச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. நான் அமைதியாக இருந்து விடுவேன். அம்மாவிற்கு ஆதரவாக பேசினால் சுமதி வீட்டை தலைகீழாக புரட்டி போடுவாள். சுமதியை அதட்டினால் அம்மாவின் கண்கள் கலங்கும். 2 பக்கமும் மாட்டிக்கொண்டு நான் தவித்தேன். எனக்கு மேலே கடன்களின் சுமை, மளிகை கடை பாக்கி, கரண்ட் பில், குழந்தைகளின் ஸ்கூல் ஃபீஸ், அம்மாவின் மருத்துவ செலவு என எல்லாம் சேர்ந்து என்னை ஒரு வழியாக்கின. அலுவலகத்தில் இருந்தாலும் வீட்டு சண்டையை பற்றியே கவலைப்படுவேன். ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து மிகவும் களைப்பாக வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் ஒரே அழுகை சத்தம். சுமதி தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். குழந்தைகள் பயந்து போய் மூலையில் நின்றிருந்தார்கள். என்ன ஆச்சு என்று மெதுவாக கேட்டேன். சுமதி என்னை முறைத்து பார்த்தாள். அவள் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. என்ன ஆச்சா? உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க. இன்னைக்கு அவங்க பண்ணினதுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லாம போச்சு. நான் அம்மாவின் அறைக்கு சென்றேன். அவர்கள் ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். அம்மா, என்னாச்சு என்று அவர்கள் காலை தொட்டு கேட்டேன். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தார்கள். முகம் முழுவதும் கண்ணீர். கண்ணா, கவின் விளையாடிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு கொடுக்க போனேன். என் கையில் இருந்த குழம்பு கிண்ணம் நழுவி விழுந்துடுச்சு. சுமதியோட புது கார்பெட் மேலே எல்லாம் கொட்டிடுச்சு. அவ்வளவுதான் என் தப்பு. அம்மா சொன்னதை கேட்டு நான் வெளியே வந்தேன். சுமதி இன்னும் கத்தி கொண்டிருந்தாள். 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிய புது மேட்டு. அதை இந்த பாவி கிழவி வீணடிச்சிடுச்சு. சக்தி, நான் கடைசி தடவையாக சொல்கிறேன். ஒன்று இந்த வீட்டில் அவங்க இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். என்னால் இந்த கஷ்டத்தை இனிமே தாங்க முடியாது. தினமும் ஏதாவது ஒரு நஷ்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுமதி ஆத்திரத்தில் கத்தினாள். தினமும் இதே பொழப்பா போச்சு. ஒரு பக்கம் நோய், இன்னொரு பக்கம் மருத்துவ செலவு. என் குழந்தைகள் இங்கே பட்டினியாக கிடக்கிறாங்க. ஆனால் உங்களோட பாதி சம்பளம் இவங்களோட சர்க்கரை வியாதிக்கும் இரத்த அழுத்த மாத்திரைக்கும் சரியாக போயிடுது. நான் தலைகுனிந்து நின்றேன். சுமதி, கொஞ்சம் கடவுளுக்கு பயப்படு. அவங்க என் அம்மா. அவங்களை நான் எங்கே கொண்டு போய் விடுவேன் என்று தழுதழுத்த குரலில் கேட்டேன். எங்கேயாவது கொண்டு போய் தொலைங்க என்று கத்தினாள். சுமதி என்னிடம், முதியோர் இல்லத்தில் விடுங்க, அனாத ஆசிரமத்தில் விடுங்க, இல்லைனா தெருவில் உட்கார வைங்க. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு நிம்மதி வேணும். சக்தி, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.
நாளைக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஏற்பாடு செய்யலைன்னா நான் குழந்தைகளை தூக்கிக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் என்றைக்குமே திரும்பி வரமாட்டேன். இந்த மிரட்டல் என் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. சுமதி பிரிந்து போவதையும் குழந்தைகளை விட்டு பிரிவதையும் என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. இன்னொரு பக்கம் யாருடைய பாதங்களுக்கு அடியில் சொர்க்கம் இருக்கிறதோ அந்த தாய், இப்போது அந்த சொர்க்கம் எனக்கு நரகமாக தெரிந்தது. அன்று இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை. படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தேன். ஒரு பக்கம் சுமதியின் மூச்சு சத்தம், மறுபுறம் அடுத்த அறையிலிருந்து அம்மாவின் இருமல் சத்தம். என் மனதிற்குள் ஒரு பெரிய யுத்தமே நடந்தது. சைத்தான் என் காதுகளுக்குள் மெல்ல பேசினான். சக்தி, சுமதி சொல்வதுதான் சரி. உன் அம்மா இப்போது ஒரு சுமைதான். அவங்களுக்கு கண்ணும் தெரியாது, நடக்கவும் முடியாது. உன்னிடம் இருக்கும் பணத்தில் குடும்பம் நடத்தவே முடியாது. இதில் சிகிச்சை வேற எப்படி செய்வாய்? சுமதி போய்விட்டால் உன் வாழ்க்கை அழிந்துவிடும். உன் அம்மாவின் காலம் முடியப் போகிறது. ஆனால் உன் குழந்தைகளின் எதிர்காலம் உன் கையில்தான் இருக்கிறது. இந்த விசை எண்ணங்கள் நச்சு பாம்புகளைப் போல என்னை வதக்கின. காலை விடிந்தபோது என் கண்களில் தூக்கமே இல்லை. மாறாக ஒரு கொடூரமான முடிவு தெரிந்தது. நான் காலை உணவை கூட தொடவில்லை. ஒரு கோப்பை தேநீர் மட்டும் குடித்துவிட்டு அம்மாவின் அறைக்கு சென்றேன். அம்மா விழித்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்ததும் அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு. கண்ணா, சாப்பிட்டியா? அந்த அன்பு கலந்த குரலில் என் கால்கள் தள்ளாடின. ஆனாலும் நான் என் மனதை கல்லாக்கி கொண்டேன். அம்மா, என் குரல் கரகரத்தது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அம்மா நிறுத்தினார். என்னப்பா, என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நான் அவர்கள் அருகில் அமர்ந்து அந்த கைகளை இறுக பற்றி கொண்டேன். சுருக்கங்கள் நிறைந்த வலுவிழந்த கைகள். எந்த கைகள் என் விரலை பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்ததோ அந்த கைகளைத்தான் இன்று நான் உதறி தள்ளப் போகிறேன். அம்மா, அது என் வேலையில் கொஞ்சம் பிரச்சனை. கம்பெனியில் என்னை வேறு ஊருக்கு பயிற்சிக்கு போகச் சொல்கிறாங்க. சுமதி தனியாக வீட்டை கவனிக்க முடியாது. நான் பொய் சொல்லி கொண்டிருந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. அதுக்கு என்னப்பா, கடவுள் பார்த்துப்பான். நான் இருக்கேன்ல வீட்டில் என்று அம்மா அப்பாவித்தனமாக கேட்டார். இல்லைம்மா, உங்கள் உடம்பு சரியில்லை. சுமதியால் நான் தயங்கி பேச்சை நிறுத்தினேன். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொய்யை சொன்னேன். அம்மா, என் நண்பன் ஒருவன் நல்ல ஆஸ்பத்திரியை பற்றி சொன்னான். அங்கே வயசானவங்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்ப்பாங்களாம். ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்களாம். சில நாளைக்கு நீங்கள் அங்கே தங்கி இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அங்கே டாக்டர்ஸ் எப்போவுமே இருப்பாங்க. உங்கள் கண்ணுக்கும் சிகிச்சை பண்ணிடலாம். இருமலும் சரியாகிடும். கொஞ்சம் மாசம்தான். என் நிலைமை சரியானதும் உங்களை நான் கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். அவர்கள் கண்களை நேராக பார்க்க முடியாமல் நான் தலை குனிந்து கொண்டேன். அந்த அறையில் ஒரு நிசப்தம் நிலவியது. அது எந்த சத்தத்தையும் விட கொடூரமான சப்தம். அம்மா என் கையை உதறவில்லை. மாறாக மெதுவாக என் தலையில் கை வைத்து வருடினார். கண்ணா, உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அப்படியே செய். எனக்கு எந்த வருத்தமும் இல்லைப்பா. நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என் வேண்டுதல். அவர்கள் குரலில் எந்த கோபமும் இல்லை, புகாரும் இல்லை. ஒரு விதமான கீழ்ப்படிதல் மட்டுமே இருந்தது. அது என் மனசாட்சியை ஓங்கி அறைந்தது. அம்மா மாட்டேன் என்று சொல்லி இருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம். இந்த நாளுக்காகவா உன்னை வளர்த்தேன் என்று கேட்டிருக்கலாம். அப்படி செய்திருந்தால் ஒருவேளை நான் தடுத்திருப்பேனோ என்னவோ. ஆனால் அவர்களின் அந்த அமைதி என் வேலையை எளிதாக்கியது. என் மனசாட்சியை இன்னும் கொஞ்சம் சாகடித்தது. அன்று மாலை ஒரு ஆட்டோவை வரவழைத்தேன். சுமதியின் முகத்தில் ஒரு வெற்றியின் சிரிப்பு மின்னியது. அவள் அவசர அவசரமாக அம்மாவின் துணிமணிகளை ஒரு பையில் கட்டினாள். 2 ஜோடி துணிகள், ஒரு ஜெபமாலை மற்றும் சில பழைய மருந்துகள். தன்னுடைய இளமை முழுவதையும் எனக்காக தேய்த்த அந்த தாயின் மொத்த சொத்தே அவ்வளவுதான். குழந்தைகள் கவினும் காசினியும் பாட்டியை கட்டிக்கொண்டு அழுதார்கள். குழந்தைகளுக்கு எல்லாம் தெரிந்துவிடும் போல. பாட்டி இனி திரும்பி வரமாட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தது போல தெரிந்தது. பாட்டி, போகாதீங்க பாட்டி என்று ஹாசினி அம்மாவின் சேலையை பிடித்து கொண்டாள். கண்ணு, நான் சீக்கிரம் வந்துடுவேன். அங்கிருந்து உனக்கு நிறைய பொம்மைகள் வாங்கிக்கிட்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு ஹாசினியை முத்தமிட்ட அம்மா தன் முந்தானையில் முடிந்து வைத்திருந்த ஒரு கசங்கிய 50 ரூபாய் நோட்டை எடுத்து அவள் கையில் திணித்தார். அதுதான் ஒருவேளை அவர்கள் சேர்த்து வைத்திருந்த கடைசி பணமாக இருக்க வேண்டும். இந்த காட்சியை பார்த்தபோது பூமி பிளக்காதா, நான் உள்ளே புதைய மாட்டேனா என்று இருந்தது. ஆனால் நான் ஒரு கோழை. என் நிம்மதிக்காக என் தாயையே பலி கொடுக்க துணிந்த ஒரு பலவீனமான மனிதன். நான் அம்மாவின் கையை பிடித்து ஆட்டோவில் ஏற்றி உட்கார வைத்தேன். ஆட்டோ நகரத் தொடங்கியது. அம்மா திரும்பி தன் வீட்டை பார்க்கவே இல்லை. ஒருவேளை அந்த வீட்டின் கதவுகள் தனக்காக என்றென்றும் மூடப்பட்டு விட்டன என்பது அவருக்கு தெரிந்திருக்கலாம். வழிநடுக நான் அமைதியாக இருந்தேன். அம்மாவும் அமைதியாகவே வந்தார். ஆட்டோ நகரின் சத்தங்களை விட்டு விலகி ஒதுக்குப்புறமான ஒரு பாலடைந்த பகுதிக்கு சென்றது.
அங்கே நிம்மதி இல்லம் என்ற பெயரில் அந்த முதியோர் இல்லம் இருந்தது. நாகரீக உலகம் கட்டி வைத்திருக்கும் சுடுகாடு அது. வழியில் அம்மா திடீரென பேசினார். சக்தி கண்ணா, சொல்லுங்கம்மா என்று அதிர்ந்து போய் கேட்டேன். கண்ணா, சுமதி கிட்ட சொல்லு, அவ என் மேலே கோவிச்சிக்க வேண்டாம்னு. நான் வேணுமுனே அந்த கார்பெட்டை வீணாக்கலை. அப்புறம் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோ. கவின் ராத்திரி தூங்கும்போது பயப்படுவான். அவனுக்கு கடவுள் பாட்டை பாடி தூங்க வை. அம்மாவின் வார்த்தைகள் என் மனதிற்குள் ஒரு புயலையே கிளப்பின. அந்த நேரத்திலும் அவர்கள் தன்னை பற்றி நினைக்காமல் எனக்காகவும் என் குழந்தைகளுக்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். நான் கஷ்டப்பட்டு என் கண்ணீரை அடக்கி கொண்டேன். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நிம்மதியாக ஓய்வு எடுத்துட்டு சாமி கும்பிடுங்க என்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேனா அல்லது எனக்கு நானே சமாதானம் சொல்லி கொண்டேனா என்று எனக்கே தெரியவில்லை. அந்த பெரிய கட்டிடத்தின் முன் ஆட்டோ நின்றது. அதன் கேட்டிற்கு மேலே முதியோர் இல்லம் என்று எழுதப்பட்டிருந்தது. உயர்ந்த சுவர்கள், வாசலில் ஒரு காவலாளி. நான் அம்மாவை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தேன். அங்கே ஒரு விதமான சொல்ல முடியாத சோகமும் அமைதியும் அப்பி இருந்தது. அந்த முதியோர் இல்லத்தின் உள்ளே நுழையும் போது மூச்சு முட்டுவது போல் இருந்தது. அங்கே ஒரு கனமான மௌனம் நிலவியது. முற்றத்தில் சில முதியவர்கள் பெஞ்சுகளில் அமர்ந்திருந்தார்கள். சிலர் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலர் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் ஒரு வெறுமை இருந்தது. அவர்களின் கண்கள் மரணத்திற்காக காத்திருப்பது போல தெரிந்தது. நான் நேராக மேலாளர் அறைக்கு சென்றேன். அவருக்கு இது தினசரி நடக்கும் காரியம் என்பதால் மிகவும் சாதாரணமாக இருந்தார். நான் ஒரு படிவத்தை நிரப்பினேன். அம்மாவின் பெயர், என் பெயர், பிறகு சேர்ப்பதற்கான காரணம் என்ற இடத்தில் குடும்ப பிரச்சனை மற்றும் பண நெருக்கடி என்று எழுதினேன். கையெழுத்திடும்போது என் கை நடுங்கியது. ஏதோ என் அம்மாவின் மரண சாசனத்தில் கையெழுத்திடுவது போல ஒரு உணர்வு. மேலாளர் என்னிடம் கொஞ்சம் முன்பணம் வாங்கி கொண்டு ஒரு ஊழியரை அழைத்தார். அம்மாச்சியை 12வது ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போப்பா என்றார். இப்போது பிரியும் நேரம் வந்தது. அம்மா தன் சிறிய மூட்டை முடிச்சுகளை தூக்கி கொண்டு நின்றார். நான் அவர் முன்னால் போய் நின்றேன். அம்மா, நான் கிளம்புறேன்மா. என் தொண்டை அடைத்தது. அம்மா பாசத்தோடு என் கன்னத்தில் கை வைத்தார். கடவுள் உன்னை நல்லா வச்சிருப்பான் கண்ணா, சந்தோஷமாயிரு. எப்பயாவது நேரம் கிடைச்சா வந்துட்டு போ, நான் காத்துக்கிட்டே இருப்பேன். அவர் கண்களில் நீர் ததும்பியது. ஆனால் உதட்டில் ஒரு புன்னகை இருந்தது. அந்த உடைந்த புன்னகை என் மனதை சிதறடித்தது. நான் அவர் கையை முத்தமிட்டு விட்டு விறுவிறுவென்று வெளியே ஓடி வந்தேன். ஒரு நிமிடம் கூட அங்கு என்னால் நெருக்க முடியவில்லை. நின்றால் என் இதயம் வெடித்துவிடும் போல இருந்தது. நான் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த 2 வயதான மங்கிய கண்கள் என் முதுகை பார்ப்பது எனக்கு தெரிந்தது. சக்தி, உண்மையிலேயே நான் உனக்கு அவ்வளவு பெரிய சுமையா என்று அந்த கண்கள் கேட்பது போல இருந்தது. வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது இரவு ஆகிவிட்டது. சுமதி டிவி பார்த்து கொண்டிருந்தாள். குழந்தைகள் தூங்கிவிட்டார்கள். விட்டுட்டு வந்தாச்சா என்று அவள் சாதாரணமாக கேட்டாள். நான் பதில் சொல்லாமல் படுக்கையில் விழுந்தேன். அன்று இரவு எனக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. கனவில் என் அம்மா என்னை கூப்பிடுவது போலவே இருந்தது. சக்தி, எனக்கு தாகமாய் இருக்குப்பா. சக்தி, இங்கே ரொம்ப இருட்டாய் இருக்குப்பா. நான் அலறிக்கொண்டு எழுந்தேன். சுமதி எரிச்சலுடன் சொன்னாள், இப்போ எதுக்கு இப்படி நாடகம் போடுறீங்க? தொல்லை ஒழிஞ்சதுன்னு நிம்மதியாக தூங்குங்க. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின. ஆரம்பத்தில் என் மனசாட்சி என்னை உறுத்தியது. அம்மாவை போய் பார்க்க வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் சுமதியின் பேச்சு, குழந்தைகளின் செலவு, அலுவலக வேலை என ஏதோ ஒரு காரணம் வந்து என்னை தடுத்தது. உண்மையை சொல்ல போனால் அம்மாவின் முகத்தை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை. மெல்ல மெல்ல நான் அந்த வாழ்க்கைக்கு பழகிவிட்டேன். அம்மாவின் மருத்துவ செலவு இல்லாததால் கடன்கள் கொஞ்சம் குறைந்தன. வீட்டில் இப்போது சத்தம் இல்லை. சுமதி சந்தோஷமாக இருந்தால் நானும் ஒரு போலியான நிம்மதியில் வாழ்ந்தேன். அம்மா அங்கே சந்தோஷமாக இருப்பார். பேச ஆட்கள் இருப்பார்கள். கவனித்துக்கொள்ள டாக்டர் இருப்பார்கள் என்று எனக்கு நான் பொய் சொல்லிக் கொண்டேன். என் பாவத்திற்கு நிச்சயமற்ற கடமை என்று லேபிள் ஒட்டி மனதில் ஒரு மூலையில் புதைத்து விட்டேன். மாதங்கள் ஓடின. நான் ஒரு முறை கூட அம்மாவை பார்க்க செல்லவில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போகலாம் என்று நினைப்பேன். ஆனால் அந்த ஞாயிறு வரவே இல்லை. 6 மாதங்கள் கழிந்தன. ஒரு நாள் நான் மதியம் அலுவலகத்தில் இருந்தபோது ஒரு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. ஹலோ, நான் சக்தி பேசுகிறேன். நீங்கள் யார்? நான் முதியோர் இல்லத்தோட மேலாளர் பேசுகிறேன். அந்த தரப்பிலிருந்து வந்த கனமான குரல் என் இதய துடிப்பை நிறுத்தியது. சொல்லுங்க. என் குரல் நடுங்கியது. என்ன செய்தி வரப்போகிறது என்பது எனக்கு புரிந்துவிட்டது. சக்தி சார், வருத்தமான செய்தி. உங்கள் அம்மா இன்னைக்கு காலையில் இறந்துட்டாங்க. அந்த வார்த்தைகள் என் தலையில் சுத்தியால் அடித்தது போல் இருந்தது. எப்போ, எப்படி என்று திக்கி திணறினேன்.
இன்னைக்கு அதிகாலை அவங்களுக்கு மாரடைப்பு வந்தது. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போக முயற்சி செஞ்சோம். ஆனால் வழியிலேயே உயிர் பிரிஞ்சிடுச்சு. தயவு செஞ்சு உடனே வாங்க. ஃபோன் துண்டிக்கப்பட்டது. நான் அப்படியே சிலையாக அமர்ந்திருந்தேன். அலுவலகங்களின் சத்தங்கள் எதுவுமே என் காதில் விழவில்லை. அம்மாவின் கடைசி வார்த்தைகள் தான் கேட்டுக்கொண்டிருந்தன. நேரம் கிடைச்சா வந்துட்டு போ, நான் காத்துக்கிட்டே இருப்பேன். அவர் காத்து கொண்டே இருந்தார். ஆனால் நான் போகவில்லை. அவர் போய்விட்டார். நான் ஒரு பாவி மகன். எனக்கு அழுகை கூட வரவில்லை. ஒருவேளை என் கண்ணீரும் என் மனசாட்சியைப் போல வற்றி போயிருக்கலாம். அலுவலகத்தில் சொல்லிவிட்டு என் பைக்கை எடுத்துக்கொண்டு அதே சாலையில் சென்றேன். 6 மாதங்களுக்கு முன்பு அவர்களை விடச் சென்ற அதே சாலை. ஆனால் இன்று அவர்களை ஒரு பிணமாக வாங்கச் செல்கிறேன். அங்கே ஒரு வெள்ளை துணியால் போர்த்தப்பட்ட நிலையில் அம்மா கிடத்தப்பட்டிருந்தார். நடுங்கும் கைகளால் அந்த துணியை விலக்கி பார்த்தேன். நிலவைப் போல பிரகாசமாக இருந்த முகம் இன்று வெளிரி போய் கிடந்தது. அந்த கண்கள் மூடியிருந்தன. கடைசி நிமிடம் வரை அந்த கண்கள் வாசலையே பார்த்து கொண்டிருந்திருக்கும். அந்த முகம் ஏதோ சொல்ல வருவது போல் இருந்தது. பார் சக்தி, உன்னை நான் விடுதலை செய்து விட்டேன். இனி உன் தூக்கத்தை நான் கெடுக்க மாட்டேன். உனக்கு செலவு வைக்க மாட்டேன். நான் அப்படியே மண்டியிட்டு கதறி அழுதேன். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, எழுந்திடுங்கம்மா என்று கத்தினேன். ஆனால் மரணத்தின் வாசலிலிருந்து யாரும் திரும்பி வருவதில்லை. மேலாளர் என் தோளை தொட்டார். சமாதானமாகிக்கோங்க சக்தி சார், எல்லாம் விதி. அருகிலிருந்த சுடுகாட்டிலேயே அடக்கம் செய்தோம். என் கைகளாலேயே அம்மாவிற்கு மண் போட்டேன். அந்த மண்ணோடு என் உலகத்தையும் நான் புதைத்தது போல உணர்ந்தேன். காரியங்கள் முடிந்த பிறகு அம்மாவின் சாமான்களை வாங்கி கொள்ள மேலாளர் அறைக்கு சென்றேன். மேலாளர் மேஜை மீது அந்த பழைய துணி முடிச்சையும் ஒரு சிறிய மரப்பெட்டியையும் வைத்தார். இந்த பெட்டியை உங்கள் அம்மா உங்களுக்காகவே விட்டுட்டு போனாங்க சக்தி. நான் இறந்த பிறகு என் பையன்கிட்ட மட்டும்தான் இதை கொடுங்கன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க என்றார். நான் ஆச்சரியத்துடன் அந்த பெட்டியை பார்த்தேன். ஏழை தாயிடம் என்ன இறந்துவிட போகிறது? அதே பழைய ஜெபமாலை அல்லது உடைந்த மோதிரமாகத்தான் இருக்கும் என்று நினைத்தபடி பெட்டியை தூக்கினேன். அது கொஞ்சம் கனமாக இருந்தது. சரிங்க, நன்றி என்று கூறிவிட்டு கிளம்பினேன். ஒரு நிமிஷம் சக்தி சார். மேலாளர் என்னை நிறுத்தினார். இன்னொரு விஷயம், கடந்த 6 மாசத்துல உங்கள் அம்மா உங்களை பற்றி ஒரு புகார் கூட சொன்னதே இல்லை. என் பையன் ரொம்ப பாவம், ரொம்ப உழைப்பாளி. சூழ்நிலை தான் அவனை இப்படி மாத்தடிச்சுன்னு எப்பவும் உங்களை புகழ்ந்து தான் பேசுவாங்க. மேலாளரின் வார்த்தைகள் என் ரணத்தில் உப்பை தடவுவது போல் இருந்தது. நான் தலைகுனிந்தபடியே வெளியே வந்தேன். வீட்டிற்கு சென்றதும் அந்த சாமான்களை ஒரு மூலையில் வைத்தேன். சுமதி பெயருக்கு வருத்தப்பட்டாள். ஆனால் ஒரு வழியாக தொல்லை ஒளிந்தது என்ற நிம்மதி அவள் முகத்தில் தெரிந்தது. விடுங்க, எல்லாம் விதி. இனிமேலாவது நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அந்த தினசரி டென்ஷன் இனி இருக்காது என்று சுமதி தேநீர் கோப்பையை நீட்டினாள். அந்த தேநீரை அவள் முகத்திலேயே ஊற்றலாம் என்று தோன்றியது. ஆனால் அமைதியாக இருந்தேன். இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு நான் அந்த மரப்பெட்டியை திறந்தேன். அதில் அம்மாவின் ஜெபமாலை இருந்தது. அதற்கிடையில் சில பழைய துணிகள் மடித்து வைக்கப்பட்டிருந்தன. அந்த துணிகளை அகற்றினேன். கீழே ஒரு கவர் இருந்தது. படபடக்கும் இதயத்துடன் அதை திறந்தேன். உள்ளே ஒரு வங்கி ரசீதும் ஒரு காகித துண்டும் இருந்தது. அந்த ரசீதை பார்த்ததும் என் கண்கள் பிதுங்கிவிட்டன. அது 2 கோடி ரூபாய்க்கான வைப்பு நிதி ரசீது. கணக்கு வைத்திருப்பவர் பெயர் சாந்தாதேவி, அதாவது என் அம்மா. வாரிசுதாரர் இடத்தில் என் பெயர் சக்தி என்று இருந்தது. 2 கோடி ரூபாயா? என்னால் நம்பவே முடியவில்லை. 50 ரூபாய் மருந்துக்கே வழியில்லாமல் தவித்த என் அம்மாவிடம் இவ்வளவு பணமா? அவர்கள் என்ன வங்கி கொள்ளையா நடத்தினார்கள்? அல்லது அப்பா ஏதாவது புதையலை விட்டு சென்றாரா? ஆனால் அப்பாவோ ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. பிறகு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? நடுங்கும் கைகளுடன் அந்த காகித துண்டை எடுத்து படித்தேன். அதில் அம்மாவின் கையெழுத்து இருந்தது. என் அன்பு மகன் சக்திக்கு, நீ கடனில் மூழ்கி என்னால் கஷ்டப்படுவது எனக்கு தெரியும். நான் உயிரோடு இருந்தபோது உனக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை. அதுதான் நான் இறந்த பிறகு உனக்காக இந்த சிறிய தொகையை விட்டு செல்கிறேன். இதை கொண்டு உன் கடனை அடைத்துவிடு. சுமதியையும் குழந்தையையும் சந்தோஷமாக பார்த்துக்கொள். நான் உன்னை மன கஷ்டப்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்துவிடு. இப்படிக்கு உன் அம்மா. அம்மாவின் கடிதம் முடிந்தது. ஆனால் என் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. இந்த பணம் எங்கிருந்து வந்தது? அன்று இரவு முழுவதும் அந்த ரசீதையே பார்த்து கொண்டிருந்தேன். காலை விடிந்ததும் அந்த வங்கிக்கு ஓடினேன். வங்கி மேலாளர் அறைக்குள் நுழைந்து அந்த ரசீதை காட்டினேன். இது என் அம்மாவோட அக்கவுண்ட். இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்று கத்தினேன். மேலாளர் கணினியில் சரிபார்த்துவிட்டு ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். ஆமாம் சார், இது உண்மையான ரசீது தான். உங்கள் அம்மா அக்கவுண்டில் 2 கோடி ரூபாய் இருக்குது.
இது 6 மாதத்துக்கு முன்னாடி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. ஆனால் எப்படி? என் அம்மா ஒரு ஏழை, அவங்களுக்கு ஏது இவ்வளவு பணம் என்று பதறினேன். மேலாளர் கோப்புகளை சரிபார்த்து விட்டு சொன்னார், இது சேது பிரைவேட் ட்ரஸ்ட் மூலமாக உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மேலதிக விவரங்கள் ரகசியமானது. அதை நான் தலைமையகத்தில் கேட்டுதான் சொல்ல முடியும். வங்கியிலிருந்து வெளியே வந்தபோது என் தலை சுற்றியது. சேது என்பவர் யார்? அவர் ஏன் என் அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க வேண்டும்? ஒருவேளை அம்மா யாரிடமாவது கையேந்தினாரா? ஆனால் பிச்சையாக யாராவது 2 கோடி ரூபாய் கொடுப்பார்களா? அல்லது எனக்கு தெரியாமல் ஏதேனும் வேலை செய்தாரா? சந்தேகம் எனும் பாம்புகள் என் மனதை குடைந்தன. பணம் கிடைத்த சந்தோஷத்தை விட அதன் பின்னாலுள்ள ரகசியம் என்னை வதைத்தது. மே மாத வெயிலை விட என் உடல் சூடானது. என் பாக்கெட்டில் இருந்த அந்த காகித துண்டு இமயமலையை விட கனமாக தெரிந்தது. இப்போது ஒரு பெரிய குழப்பத்தில் நின்றிருந்தேன். இந்த பணம் என் வாழ்க்கையை சீரமைக்கப் போகிறதா அல்லது புதியதொரு நரகத்தில் தள்ளப் போகிறதா? நான் வீட்டிற்கு சென்றபோது சுமதி கத்தி கொண்டிருந்தாள். வாங்க மகாராஜா, மணி 2 ஆகுது, இப்போத்தான் வரீங்களா? வரும்போது காய் வாங்கிட்டு வர சொன்னேனே, வெறும் கையோடு வந்திருக்கீங்க. என்ன இந்த கோலத்தில் இருக்கீங்க? ஏதோ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்தவர் மாதிரி இருக்கீங்க. ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டு வீட்டு வேலை செய்யாமல் என்ன தான் பண்ணுறீங்களோ? சுமதியின் நாக்கு கத்தரிக்கோல் போல ஓடிக்கொண்டிருந்தது. அவள் பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்தாள். வியர்வையில் நனைந்திருந்தாள். அவளுடைய கோபத்தில் நியாயம் இருந்தது. ஏழ்மை மனிதனை எரிச்சலடைய செய்யும் என்பது எனக்கு தெரியும். நான் பேசாமல் அறைக்குள் சென்று நாற்காலியில் அமர்ந்தேன். சுமதியின் வசவுகள் இப்போது என் காதில் விழவில்லை. அவளுடைய எல்லா புகார்களுக்கும் இப்போது என்னிடம் ஒரு பதில் இருந்தது. சுமதி அறைக்குள் வந்து தன் ஈரமான கைகளை முந்தானையால் துடைத்தபடி கத்தினாள். உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்கேன் சக்தி. என்ன ஊமையாகிட்டீங்களா? உங்கள் அம்மா காரியத்துக்கு மட்டும் ஏதோ புதையல் கிடைச்ச மாதிரி பணத்தை வாரி இறைச்சிங்களே. இப்போ வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுறது? அடுத்த சம்பளத்துக்கு இன்னும் 15 நாள் இருக்குது. டப்பாவில் அரிசி கூட இல்லை. நான் மெதுவாக தலை நிமிர்ந்து அவளை பார்த்தேன். என் பாக்கெட்டில் இருந்த அந்த மடிக்கப்பட்ட ரசீதை எடுத்து மேஜை மீது வைத்தேன். சுமதி, இனிமேல் அரிசிக்கு பஞ்சமே வராது, எப்பவுமே வராது. சுமதி குழப்பத்துடன் அந்த காகிதத்தை எடுத்தாள். இது என்ன, கரண்ட் பில்லா இல்லை வீட்டை காலி பண்ண சொல்லி நோட்டீஸா என்று முணுமுணுத்தபடி பார்த்தாள். ஆனால் அதிலிருந்த அந்த தொகையை பார்த்ததும் அவள் அப்படியே உறைந்து போனாள். கண்களை தேய்த்து கொண்டு மீண்டும் மீண்டும் பார்த்தாள். சக்தி, இது என்ன? இத்தனை சைபர் இருக்கு. 1, 10, 100, 1000, கோடி. 2 கோடி ரூபாயா? சக்தி, இது யாருடைய ரசீது? ஏதாவது திருடிட்டு வந்துட்டீங்களா? இல்லை இது கள்ள நோட்டா? அவள் பதறி போய் என்னை உலுக்கினாள். சொல்லுங்க சக்தி, மேலே யார் பேர் இருக்கு? சாந்தாதேவி. இது உங்கள் அம்மாவோட பேராச்சே. நேற்று வரை என் அம்மாவை கிழவி, சுமை, தொல்லை என்று சொன்னவள் இப்போது அம்மா என்று மரியாதையாக கூப்பிட்டாள். பணத்தின் மந்திரம் ஒரு மனிதனின் குணத்தையும் பேச்சையும் ஒரு நொடியில் மாற்றிவிடும் என்பதற்கு இதுதான் சாட்சி. ஆமாம் சுமதி, இது உண்மையான ரசீது தான். பேங்குக்கு போயிட்டு தான் வரேன். அம்மா எனக்காக இதை சேர்த்து வச்சிருக்காங்க என்றேன். சுமதியின் முகத்தில் உணர்ச்சிகளின் புயல் வீசியது. அதிர்ச்சி மறைந்து ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அவளை ஆட்கொண்டது. அவள் தரையில் உட்கார்ந்து அந்த ரசீதை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். ஐயோ, 2 கோடி ரூபாய்! நம்ம தலையெழுத்தே மாறிடுச்சு சக்தி. அம்மா இவ்வளவு பெரிய கில்லாடியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கடவுளே, நான் அவங்களை எவ்வளவு திட்டியிருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க என்று அவள் வானத்தை பார்த்து வேண்டினாள். அது உண்மையான மன்னிப்பு அல்ல, பணத்தின் மினுமினுப்பால் வந்த போலி நடிப்பு. சுமதி, நான் கோபமாக கத்தினேன். உனக்கு வெட்கமாக இல்லையா? நேற்று வரை அவங்க சாகணும்னு வேண்டிக்கிட்ட. இப்போ பணத்தை பார்த்ததும் உன் குணம் மாறிடுச்சு. கையில் இருந்து பால் கிண்ணம் தவறி விழுந்தா கூட தீயாய் கத்துவியே, அவங்களையா புகழ்ற? சுமதி உடனே பேச்சை மாற்றினாள். சக்தி, பழைய கதையெல்லாம் பேசாதீங்க. வறுமை என் அறிவை மறைச்சிடுச்சு. ஆனால் அம்மா தெய்வம்ப்பா, தெய்வம். அதுதான் போகிறப்ப கூட நம்மளை ராஜா மாதிரி ஆக்கிட்டு போயிருக்காங்க. இப்போவே நாம் இந்த நாத்தமெடுத்த ஏரியாவை விட்டுட்டு போகணும். ஒரு பெரிய பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், பசங்களை பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும். என் தங்கச்சிங்க எல்லாம் போறாமையில் வயிறு எரியணும். அவள் கனவு காணத் தொடங்கினாள். அவள் கண்களில் பேராசை நடனமாடியது. ஆனால் என் மனதில் ஒரு பயம் இருந்தது. சுமதி, இது எனக்கு சரியா தோணல. அம்மாவுக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்தது? சேதுன்னு யாரோ கொடுத்துருக்காங்கன்னு பேங்கில் சொன்னாங்க. அம்மா ஏதாவது தப்பான காரியம் செஞ்சிருப்பாங்களோன்னு பயமா இருக்கு. ஐயோ சக்தி, எப்பவும் இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஒருவேளை அம்மாவுக்கு தெரிஞ்ச பழைய சொத்து ஏதாவது வித்திருக்கலாம். இல்லைனா முதியோர் இல்லத்தில் யாராவது பணக்காரர் அம்மாவோட சேவையை பார்த்து அன்பளிப்பாக கொடுத்துருக்கலாம். பணம் வந்தாச்சு, அதை அனுபவிக்கணும். ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நாளைக்கே போய் பணத்தை எடுங்க என்று என்னை சம்மதிக்க வைத்தாள்.
உண்மையை சொல்லப்போனால் நானும் அந்த சௌரியங்களுக்கு அடிமையாக தயாராகிவிட்டேன். அடுத்த சில வாரங்கள் ஒரு கனவு போல இருந்தன. 2 கோடி ரூபாய் என் வங்கிக் கணக்கிற்கு வந்தது. என் மொபைலில் கிரெடிட் என்று மெசேஜ் வந்தபோது நான் காற்றில் பறப்பது போல உணர்ந்தேன். ஒரு நிமிடம் கூட அந்த பழைய வீட்டில் இருக்க நாங்கள் விரும்பவில்லை. நகரின் மிக விலை உயர்ந்த பகுதியில் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு சொகுசு வீடு வாங்கினோம். பழைய சாமான்கள் எதையுமே எடுக்கவில்லை. இந்த குப்பையெல்லாம் அங்கே எதுக்கு, எல்லாம் புதுசாக வாங்கிக்கலாம் என்று சுமதி சொல்லிவிட்டாள். நாங்கள் அந்த ஏரியாவை விட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். சுமதி காரின் கண்ணாடியை இறக்கி, நாங்கள் பணக்கார ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். இனி இந்த வீடு எங்கள் வேலைக்காரங்களுக்குத்தான் என்று கர்வமாக சொன்னாள். புதிய வீடு ஒரு அரண்மனை போல இருந்தது. பளிங்கு தரை, பெரிய விளக்குகள், விலை உயர்ந்த பர்னிச்சர், ஒவ்வொரு அறையிலும் ஏசி. ஒரு புதிய ஹோண்டா சிவிக் கார் வாங்கினோம். சுமதி உடனே 2 வேலைக்காரிகளை நியமித்தாள். சமையலறை பக்கம் போவதையே அவள் கௌரவ குறைச்சலாக நினைத்தாள். குழந்தைகள் புதிய பொம்மைகள் மற்றும் வீடியோ கேம்ஸில் மூழ்கினார்கள். வெளி உலகிற்கு நாங்கள் வெற்றியாளர்களாக தெரிந்தோம். உறவினர்கள் இப்போது எங்கள் வீட்டு வாசலில் இனிப்பு பெட்டிகளுடன் காத்து கிடந்தார்கள். சக்தி தம்பி, நீங்கள் இவ்வளவு பெரிய ஆளா வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் என்று ஐஸ் வைத்தார்கள். நான் சிரித்தேன். ஆனால் உள்ளுக்குள் வெறுமையாக இருந்தேன். பணம் வந்திருந்தது, ஆனால் அது என் நிம்மதியை பறித்து கொண்டது. இரவில் மென்மையான மெத்தையில் படுத்திருக்கும் போது எனக்கு தூக்கம் வராது. அந்த அறையில் ஏசி காற்று வந்தாலும் எனக்கு மூச்சு முட்டுவது போல இருக்கும். என் அம்மாவின் நினைவு வந்து கொண்டே இருந்தது. அந்த முதியோர் இல்லத்தின் சிறிய அறையில் மின் விசிறி கூட சரியாக ஓடாத அந்த இடத்தில் என் அம்மா அந்த வெயிலில் எப்படி தூங்கியிருப்பார். நான் இங்கே பட்டு மெத்தையில் இருக்கிறேன். என் அம்மா அங்கே மண்ணுக்கு அடியில் இருக்கிறார். இந்த எண்ணம் என்னை வதக்கியது. நான் படுக்கையில் புரண்டால் சுமதிக்கு கோபம் வரும். சக்தி, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்பாள். அவள் தலையை வைத்த உடனேயே தூங்கி விடுவாள். அவளுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. அவள் ஷாப்பிங், பியூட்டி பார்லர், பார்ட்டி என்று மிதந்தாள். பழைய தோழிகளை தவிர்த்துவிட்டு பணக்கார பெண்களுடன் சுற்றத் தொடங்கினாள். அவளது உடையும் நடையும் முற்றிலுமாக மாறிவிட்டன. இப்போது அவள் ஏழைகளை ஒரு கேவலமான ஜந்துவை பார்ப்பது போல பார்க்க தொடங்கினாள். வேலைக்காரங்க எல்லாம் சோம்பேறிங்க சக்தி, இவங்களையெல்லாம் தலையில தூக்கி வச்சிக்காதீங்க என்று சுமதி சத்தம் போடுவதை பார்த்தபோது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம் என்று எனக்கு தோன்றியது. ஒரு இரவு நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். ஒரு பெரிய விருந்தில் விதவிதமான உணவுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. நான் பசியோடு ஒரு பிடி உணவை வாயில் வைக்கிறேன். ஆனால் அந்த உணவு என் வாயில் மண்ணாகவும் இரத்தமாகவும் மாறியது. நான் அலறிக்கொண்டு அதை துப்பும்போது எனக்கு முன்னால் என் அம்மா அமர்ந்திருக்கிறார். அவர் உடுத்தியிருந்த துணிகள் கிழிந்து போயிருந்தன. முகம் வெளிரி போயிருந்தது. அவர் வயிற்றிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அவர் எதையுமே பேசவில்லை. சோகமான கண்களால் என்னை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார். அம்மா என்று நான் கத்த முயன்றேன். ஆனால் என் தொண்டையிலிருந்து சத்தம் வரவில்லை. திடுக்கிட்டு விழித்தேன். உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. இதயம் படபடவென்று துடித்தது. அது வெறும் கனவு மட்டுமல்ல, என் மனசாட்சி எனக்கு தந்த எச்சரிக்கை. இந்த பணம் தூய்மையானது இல்லை. இதன் பின்னால் ஏதோ ஒரு கொடூரமான ரகசியம் இருக்கிறது என்பது எனக்கு புரிந்தது. சேது, இந்த பெயர் என் மண்டைக்குள் ஆணி அடித்தாறு போல தைத்தது. உண்மையை அறியாமல் இனி என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது என்று முடிவு செய்தேன். மறுநாள் நான் மீண்டும் அதே வங்கிக்கு சென்றேன். இப்போது என் தோற்றம் மாறியிருந்தது. விலை உயர்ந்த ஆடை, கையில் விலை உயர்ந்த கடிகாரம். முன்பு என்னை தடுத்த காவலாளி இப்போது சல்யூட் அடித்து கதவை திறந்தான். நான் நேராக மேலாளர் அறைக்குள் புகுந்தேன். மேலாளர் அவர்களே, நான் இன்று காப்பி குடிக்கவோ முதலீடு செய்யவோ வரவில்லை. ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும். சேது என்பவர் யார்? என் அம்மாவிற்கு அவர் ஏன் பணம் கொடுத்தார்? கடந்த முறை தலைமையகத்தில் இருக்கிறது என்று சொல்லி தட்டி கழித்தீர்கள். இப்போது எனக்கு பதில் தெரிந்தே ஆக வேண்டும். இல்லையென்றால் இது கருப்பு பண பரிமாற்றம் என்று போலீசில் புகார் கொடுத்து விடுவேன். நீங்களும் உங்கள் வங்கியும் மாட்டிக்கொள்வீர்கள் என்று கத்தினேன். அவர் பயந்து போய் பழைய கோப்புகளை தேடினார். ஒரு வழியாக ஒரு காகிதத்தை எடுத்து என் முன்னால் வைத்தார். சார், இது சேதுவின் உதவியாளர் கொடுத்த செக். அதோடு ஒரு மருத்துவமனையின் சீட்டும் இணைக்கப்பட்டிருந்தது என்றார். அந்த சீட்டை பார்த்ததும் என் நெஞ்சு துடித்தது. அதில் சிட்னி கிட்னி சென்டர் என்று அச்சிடப்பட்டிருந்தது. அதன் கீழே ஒரு ரகசிய குறியீடு இருந்தது. டோனர் 452, சாந்தாதேவி. தேதி: நான் அம்மாவை முதியோர் இல்லத்தில் விட்டு சரியாக 7வது நாள். கிட்னி சென்டரா? என் அம்மாவிற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? நான் உடனே அந்த மருத்துவமனைக்கு விரைந்தேன். அங்கே இருந்த வரவேற்பு பெண்களிடம் அந்த சீட்டை காட்டினேன். அவர் கணினியில் சரிபார்த்துவிட்டு,
சார், இது ஒரு சிறுநீரக தானம் தொடர்பான விஷயம். இது மிகவும் ரகசியமானது. நீங்கள் 2ஆம் தளத்தில் இருக்கும் டாக்டர் ஹாரிஸை போய் பாருங்கள் என்றாள். சிறுநீரக தானமா? என் தலை சுற்றியது. என் அம்மாவா? அந்த பலவீனமான நிலையிலா? நான் பைத்தியம் பிடித்தவன் போல மாடிக்கு ஓடினேன். டாக்டர் ஹாரிஸின் அறைக்குள் அனுமதியின்றி நுழைந்தேன். டாக்டர், நான் சக்தி, சாந்தாதேவியின் மகன். உண்மையை சொல்லுங்கள். என் அம்மா இங்கே என்ன செய்தார்? அவர் தன் சிறுநீரகத்தை விற்றாரா? உண்மையை சொல்லுங்கள். இல்லையென்றால் இந்த இடத்தையே அழித்து விடுவேன் என்று கத்தினேன். என் குரல் நடுங்கியது. டாக்டர் ஹாரிஸ் தன் மூக்கு கண்ணாடியை கலற்றி துடைத்தபடி மெதுவாக சொன்னார். சக்தி, கொஞ்சம் நிதானமாக இருங்கள். உங்கள் அம்மா ஒரு உன்னதமான பெண்மணி. உன்னதமானவரா இல்லை வறுமையில் வீழ்த்தப்பட்டவரா? சொல்லுங்கள் டாக்டர். அவர் தன் உறுப்பை விற்றாரா? ஆம், டாக்டர் உறுதியாக சொன்னார். அவர் தன் சிறுநீரகத்தை சேதுவின் மகனுக்கு தானம் செய்தார். அந்த வார்த்தையை கேட்டதும் என் கால்களில் உயிர் இல்லை. அப்படியே நாற்காலியில் சரிந்தேன். ஏன் அப்படி செய்தார்? என் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. டாக்டர் ஹாரிஸ் ஒரு கோப்பை எடுத்து புரட்டினார். 6 மாதங்களுக்கு முன்பு சேதுவின் மகனுக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து சாவின் விளிம்பில் இருந்தார். அவருக்கு தேவையான ஓ நெகட்டிவ் இரத்த வகை யாருக்குமே அமையவில்லை. அப்போதுதான் உங்கள் அம்மா எங்களை தேடி வந்தார். மிகவும் பலவீனமாக இருந்த அவர், என் இரத்த வகை பொருந்துகிறது, என் சிறுநீரகங்களை எடுத்து கொள்ளுங்கள் என்றார். நீங்கள் ஏன் அவரை தடுக்கவில்லை என்று நான் துடிதுடித்தேன். தடுத்தேன் சக்தி. 60 வயதில் சர்க்கரை நோயுடன் இந்த அறுவை சிகிச்சை செய்வது தற்கொலைக்கு சமம் என்று எச்சரித்தேன். ஆனால் அவர் என் காலில் விழுந்து அழுதார். டாக்டர், என் மகன் செத்து கொண்டிருக்கின்றான் என்றார். நான் அதிர்ந்து போனேன். நானா? நான் நன்றாகத்தானே இருந்தேன். அவர் சொன்னது அதுவல்ல. டாக்டர் தொடர்ந்தார். என் மகன் கடனின் மூழ்கி செத்து கொண்டிருக்கின்றான். அவன் நிம்மதி செத்துவிட்டது. என் சிறுநீரகத்தால் அவன் வாழ்க்கை வசந்தமாக மாறும் என்றால் என் உயிர் போவதில் எனக்கு வருத்தமில்லை என்றார். சேது அவருக்கு 2 கோடி ரூபாய் தர முன் வந்தார். ஆனால் உங்கள் அம்மா ஒரே ஒரு நிபந்தனையைத்தான் போட்டார். அந்த பணம் நான் இறந்த பிறகுதான் என் மகனுக்கு போக வேண்டும். அந்த பணம் எப்படி வந்தது என்பது அவனுக்கு தெரியவே கூடாது என்றார். நான் என் தலையில் கை வைத்து கொண்டு கதறினேன். அன்று அவரை முதியோர் இல்லத்தில் விட்டபோது அங்கே சிகிச்சை கிடைக்கும் என்று நான் சொன்ன பொய்யை அவர் நம்பவில்லை. அங்கே அவருக்கு காத்திருந்தது சிகிச்சை அல்ல, மரண ஒப்பந்தம் என்பது அவருக்கு தெரிந்தே இருந்தது. அறுவை சிகிச்சை வெற்றி பெற்றது. சேதுவின் மகன் உயிர் பிழைத்தார் என்றார் டாக்டர். ஆனால் நான் பயந்தபடி உங்கள் அம்மாவால் மீண்டு வர முடியவில்லை. அறுவை சிகிச்சைக்கு பின் அவர் சத்தான உணவுகளையோ மருந்துகளையோ எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டார். என் நோக்கம் முடிந்துவிட்டது. என் மகன் பணக்காரனாகிவிட்டான். இனி நான் வாழ்ந்து என்ன பயன் என்று சொல்லிவிட்டார். அறையில் என் அழுகை சத்தம் மட்டுமே கேட்டது. அப்படியானால் என் அம்மாவை நானே கொன்றுவிட்டேன். என் அம்மாவை விற்றுதான் இந்த சொகுசு பங்களாவையும் காரையும் வாங்கினேனா? நான் போட்டிருக்கும் இந்த விலை உயர்ந்த சட்டை என் அம்மாவின் ஈம துணியா? உயிர் போகும் அளவுக்கு வேதனை என்னை வாட்டியது. நான் ஆத்திரத்தில் அங்கிருந்த ஒரு பொருளை எடுத்து என் தலையிலேயே அடித்து கொள்ள முயன்றேன். டாக்டர் என்னை தடுத்தார். சக்தி, நிதானமாக இருங்கள். இந்த உலகத்தில் குற்ற உணர்ச்சியை விட பெரிய தண்டனை வேறொன்றுமில்லை. இனி எதை செய்தாலும் அவர் திரும்ப வரமாட்டார். நான் ஓடிச் சென்று காரில் ஏறினேன். பைத்தியம் பிடித்தவன் போல காரை வீட்டிற்கு ஓட்டினேன். வீட்டிற்குள் நுழைந்தபோது சுமதி தன் தோழிகளுடன் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். அவள் கழுத்தில் ஒரு வைர அட்டிகை மின்னியது. பாருங்க, இது சக்தி எனக்காக நேற்று வாங்கி கொடுத்தது, அசல் வைரம் என்று பெருமையாக சொல்லி கொண்டிருந்தாள். அவளது சிரிப்பு என் காதில் காய்ச்சிய ஈயத்தை போல இறங்கியது. நான் ஆக்ரோஷமாக உள்ளே நுழைந்து எல்லோர் முன்னிலையிலும் சுமதியின் கழுத்திலிருந்த அந்த வைர மாலையை பிடித்து இழுத்தேன். இதை கலற்று என்று கத்தினேன். சுமதி பயந்து போனாள். சக்தி, என்னாச்சு உங்களுக்கு? நான் அந்த மாலையை பலமாக இழுத்ததில் அவளது கழுத்தில் காயம் ஏற்பட்டது. அந்த வைர மாலையை தரையில் வீசி எறிந்தேன். வைரங்கள் சிதறின. இது வைரம் இல்லை சுமதி, இது என் அம்மாவின் சிறுநீரகம். இது என் அம்மாவின் இதயம். எதை பாரம் என்று துரத்தினோமோ அதையே என்று வைரமாக மாற்றி கழுத்தில் மாட்டிக்கொண்டு ஆடுகிறாயா என்று கத்தினேன். நான் தரையில் அமர்ந்து அழுது கதறினேன். நாம் அம்மாவையே சாப்பிட்டுட்டோம் சுமதி. நாம் மனுஷங்க இல்லை, மிருகங்க. பெத்த அம்மாவையே விற்று தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்கோம். சுமதி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்ன உளறீங்க? என்ன சிறுநீரகம்? யாரு வித்தா? எந்த அம்மாவை சுமைன்னு சொல்லி துரத்துனியோ அதே அம்மா தான் தன் சிறுநீரகங்களை சேது மகனுக்கு விற்றுருக்காங்க. உன்னோட வாயை அடைக்கவும் என் கடனை தீர்க்கவும் அவங்க இதை பண்ணியிருக்காங்க. நீ 2 கோடி 2 கோடின்னு ஆசைப்பட்டியே, அந்த பணம் அவங்க உயிரோட விலை சுமதி.
தன்னையே அறுத்து கொடுத்துட்டு நமக்காக இந்த அரண்மனையை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீ இங்கே பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்க என்று ஆத்திரத்தில் கத்தினேன். சுமதியின் முகம் வெளிரி போனது. இல்லை, இது பொய் என்று சோஃபாவில் சரிந்தாள். நான் டாக்டர் கொடுத்து அந்த அறிக்கையை அவள் முகத்தில் எறிந்தேன். அதை படித்த சுமதி நெஞ்சை பிளக்கும்படி ஒரு அலறல் சத்தம் போட்டாள். தரையில் விழுந்து புரண்டு அழுதாள். ஐயோ, நான் பாவி. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினேன். நான் ஒரு ராட்சசி. உங்களை நானே கொன்னுட்டேனே என்று தன் தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு தரையில் தலையை முட்டிக்கொண்டாள். அம்மாவின் அந்த தியாகம் சுமதியின் கல் நெஞ்சையும் மெழுகாக மாற்றியிருந்தது. அவளது தோழிகள் இந்த பயங்கரமான காட்சியைக் கண்டு பயந்து ஓடிப்போனார்கள். நாங்கள் இருவரும் அந்த பெரிய மாளிகையின் தரையில் அமர்ந்து ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தோம். அன்று இரவு எங்கள் வாழ்க்கையின் மிக கொடூரமான இரவு. அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரிலிருந்தும் அம்மாவின் முனகல் சத்தம் கேட்பது போலவே இருந்தது. அந்த வீடு வீடாக தெரியவில்லை. என் அம்மாவின் பிணத்தின் மீது நாங்களே வாழ்வது போல் உணர்ந்தேன். காலை விடிந்ததும் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சுமதி, இந்த வீடு, இந்த கார், இந்த நகை எதுவுமே நமக்கு வேண்டாம். இது என் அம்மாவின் இரத்தத்தால் வந்தது. இனி ஒரு நிமிடம் கூட இதை பயன்படுத்தினால் அம்மாவின் சதையை தின்பது போல இருக்கும் என்றேன். சுமதி மறுப்பு சொல்லவில்லை. நீங்கள் சொல்றதுதான் சரி சக்தி. எனக்கும் இந்த வீட்டை பார்த்தாலே பயமாக உள்ளது. ஒவ்வொரு மூலையிலும் அம்மா நிற்கிற மாதிரியே இருக்கு என்றாள். அன்றே அந்த வீட்டை விற்றோம். கார், நகைகள் என அனைத்தையும் விற்று பணமாக மாற்றினேன். அம்மாவின் தியாகத்தால் வந்த அந்த பணம் மொத்தம் 1.5 கோடி ரூபாய் சேர்ந்தது. அந்த பணத்தை வைத்து நான் சொகுசாக வாழ விரும்பவில்லை. நேராக அந்த முதியோர் இல்லத்திற்கு சென்றேன். அதே மேலாளரை சந்தித்தேன். பணப்பையை அவர் மேஜை மீது வைத்தேன். இது நான் கொடுக்க வேண்டிய கடன். இந்த முழு பணத்தையும் இந்த இல்லத்திற்கே நான் தானமாக வழங்குகிறேன் என்றேன். மேலாளர் அதிர்ந்து போனார். சக்தி சார், உங்களுக்கு அறிவு இருக்கிறதா? இவ்வளவு பெரிய தொகையா? நான் ஒரு மெல்லிய புன்னகையுடன் சொன்னேன். ஆமாம், இது என் அம்மாவின் சொத்து. இதில் ஒரு புதிய சிகிச்சை பிரிவு கட்டப்பட வேண்டும். இங்கே ஒரு எந்த தாயும் மருந்துக்காக தன் உறுப்பை விற்க வேண்டிய நிலை வரக்கூடாது. எந்த மகனுக்கும் தன் தாய் ஒரு சுமையாக தெரியக்கூடாது. அந்த பிரிவிற்கு சாந்தாதேவி வார்டு என்று பெயர் வையுங்கள். மேலாளர் கண்கலங்கியபடி என் கைகளை பற்றி கொண்டார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் சக்தி சார் என்றார். அந்த நிமிடம் என் நெஞ்சில் இருந்த ஒரு பெரிய மலை இறங்கியது போல நிம்மதியாக இருந்தது. ஆனால் கதை அங்கே முடியவில்லை. சொகுசு வாழ்க்கை போய்விட்டது. ஆனால் காலம் ஓட வேண்டுமே. நாங்கள் மீண்டும் அதே பழைய ஏரியாவுக்கு போகவில்லை. ஒரு சிறிய வாடகை வீட்டில் குடியேறினோம். நான் மீண்டும் ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். இப்போது ஒவ்வொரு நாளும் வேலை முடிந்து நான் நேராக அந்த முதியோர் இல்லத்திற்கு செல்வேன். அங்கே இருக்கும் முதியவர்களின் கால்களை அமுக்கி விடுவேன். அவர்களின் துணிகளை துவைப்பேன். அவர்களுக்கு உணவு ஊட்டுவேன். அங்கே ஒரு பாட்டி இருக்கிறார். அவர் என் அம்மாவைப் போலவே இருமுவார். நான் அவருக்கு தண்ணீர் கொடுக்க போகும்போது என் தலையை வருடி நல்லா இருப்பா மகனே என்று வாழ்த்துவார். அந்த ஒரு வார்த்தையில் என் அம்மா என்னை மன்னித்து விட்டதாக நான் நம்புகிறேன். சுமதியும் மாறிவிட்டாள். இப்போது வீட்டில் ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறாள். குழந்தைகளுக்கு பாட்டியின் தியாக கதைகளை சொல்லி வளர்க்கிறாள். ஆனாலும் சில காயங்கள் ஆறுவதே இல்லை. வலிகளுடன் தான் நாங்கள் வாழ கற்றுக்கொண்டோம். என்று நான் தனியாக இருக்கும்போது அம்மாவின் அந்த பழைய புகைப்படத்தை எடுத்து மணிக்கணக்கில் பேசுவேன். அம்மா, பாருமா, உன்னோட அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்து விட்டேன். அந்த வைரங்களை வீசிவிட்டேன். அந்த அரண்மனையை இடிச்சிட்டேன். இப்பயாவது என்னை மன்னிச்சிடுமா? ஆனால் அந்த புகைப்படம் அமைதியாகவே இருந்தது. அந்த மௌனம்தான் எனக்கு கிடைத்த தண்டனை. நான் தான் சக்தி. கோடிக்கணக்கான பணம் வந்தும் ஒரு பிச்சைக்காரனாக தெருவில் இருக்கும் துரதிர்ஷ்டசாலி மகன். இப்போது அதே முதியோர் இல்லத்தின் வாசலில் அமர்ந்து என் மரணத்திற்காக காத்திருக்கிறேன். இந்த உலகத்தை விட்டு போகும்போது என் அம்மாவின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அங்கே ஒருவேளை என் அம்மா என்னை மீண்டும் கட்டி அணைத்து கொள்வார். ஏனென்றால் அம்மாக்கள் எப்போதுமே அம்மாக்கள் தானே.